சிறிரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற நல்ல செய்தி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் தானே கொண்டு வருகிறேன். எல்லா நேரமும் என் வாழ்க்கை தோல்வி என்றே இருக்குமா என்று ஏன் கவலைப்படுகிறாய்? நானும் உயர்ந்த நிலைக்கு வரமாட்டேனா என்று உன் மனம் குமுறுகிறது. நீயும் சந்தோஷத்துடன் வாழ மாட்டாயா? நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் ஒருபோதும் கிடையாதா சாய் என்று தானே கேட்கிறாய். கவலைப்படாத குழந்தையே, உனக்கு இந்த நிலையும் மாறும். உன்னுடைய நிலையை மாற்ற வேண்டிய முழு பொறுப்பு உனக்கு. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்த சாய் துணையாக நிற்பேன். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அறவே விட்டுவிடு. அந்த இடத்தில் இருந்து நகன்று விடு, அல்லது அதை செய்யாமல் விட்டுவிடு. அவற்றின் நினைவுகளை துடைத்துவிடு என்றுதான் நான் உன்னிடம் பல முறை கூறுகிறேன். நீ விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏற்றுக்கொண்டு பிறகு உனக்கு நீயே துரோகத்தை இழைத்து கொண்டு உனது மனதை வேறு வழியில் திருப்பி கஷ்டப்படுகிறாய். உன் துயரங்கள், வியாதிகள், கடன்கள், சுமைகள் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வங்கள் பெருகும். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த சாய் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று நீ பதறுகிறாய். உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்துதானே இருக்கிறேன். உன்னை எந்த நேரத்திலாவது கைவிட்டு இருக்கிறேனா? உனக்கு உன் வீட்டு வாசலில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். வா, வந்து என்னை அழைத்து செல் குழந்தையே. தைரியமாக இரு. நீங்கள் என் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இப்படியான கஷ்டங்களை எனக்கு வர அனுமதிக்கலாமா என்று அடுத்த நொடியில் நீ என்னிடம் கேள்வி கேட்கிறாய். நம்பியவர்கள் எல்லோரும் என்னை மோசம் செய்கிறார்கள். நீங்களும் என்னை ஏமாற்றுகிறீர்கள். சாய் சாய் என்று என் மீது படு கோபம் எனக்கு புரிகிறது. நீ என் பக்தி, என் மீது எவ்வளவு அன்போடு பாசத்தோடு எனக்கு உணவுகள் குடிக்கிறாய். எவ்வளவு அழகாக என்னிடம் பூஜை பண்ணுகிறாய். நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்துள்ள. ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்தவரிடம் போய் அல்லவா நிற்கிறாய். அதனால் தான் நான் வரவில்லை. இன்றுதான் என்னை மனமுருக சாய் என்று என்னை வேண்டினாய் அல்லவா? அதனால் தான் நான் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்துவிட்டேன். கண்டிப்பாக நிச்சயம் உன் பிரச்சனைகளை சரி பண்ணி விடுவேன். கவலைப்படாதே. நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் நான் உனக்கு முழுமையாக எல்லாவற்றையும் செய்து தருவேன். நீ அழுக வேண்டாம். உன் தங்கமே, உன் அழுகையை பார்ப்பதற்காகவா நான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன். எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் முகம் மட்டும் ஏன் வாட்டமாக இருக்கிறது? நீ பாசத்திற்காக ஏன் ஏங்கி கண் கலங்கி நிற்கிறாய்? நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்ற குழப்பத்திலும் இருக்கிறாய். கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து வழி தவறி சென்று விடாதே. நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்படு என்றுதான். பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் வர வைப்பேன். உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது. நல்ல நேரம் வந்தால் தானே நீ என்னை நினைத்த பொழுது நீ கேட்ட வரமெல்லாம் தர நான் இதோ ஷிரடியில் இருந்து வந்திருக்கிறேன். நீ வெற்றி பெற்று விட்டாய். உன் வாழ்க்கை இனிப்பான பூந்தோட்டமாக மாறப்போகிறது. இதோ உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்ய நான் வந்துவிட்டேன். உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் சொல்வதை கேள். நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. நீ என் நாமத்தை சாய் என்று சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெற செய்வேன். எனக்கு நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும். அப்படி இருப்பதால் தான் நீ வேண்டிக் கொண்ட உடனே இதோ அள்ளிக்கொள் என கொட்டி தருவதில்லை. உனக்கு தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு உனக்கு கொடுப்பேன். கவலைப்படாதே. அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. சாய் என்று நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன். என் கடக்கன் பார்வை இப்போது உன் மீதுதான். கவலைப்படாதே. நன்மைகள் பல பெறப்போகிறார். யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை காண்பதும் கண்களால் கண்டு மகிழ்கிறார்கள்.
நான் அவர்கள் அருகில் இருக்கிறேன். அவர்கள் கேட்டதை எல்லாம் செய்து முடிப்பேன். நிச்சயமாக சுப செய்தி, நல்ல செய்தி, வெற்றியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. கவலைப்படாதே. நீ சந்திக்கும் பிரச்சனை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை, கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனை அறிய ஏதாவது ஒரு தருணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவதற்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்ன மாறினாலும் சரி, எப்போதும் இந்த சாய் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆம் குழந்தையே, தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமில்லாததாகத்தான் இருக்கும். நான் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் என்ன தெரியுமா? நிதானம். நான் பலமுறை கூறிவிட்டேன், இப்போது உனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. யாரையும் தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும். நான் சொல்வதை மறந்து விடாதே என் தங்கமே. ஓம் சாய்ராம்.